ஹே ஹலோ கைஸ். ஸோ இட்ஸ் டியூஸ்டே லன்ச் வேணும்னு சொல்லலாம். ஸோ எனக்கு சமைச்சு சாப்பிட்றதுன்னா அவ்வளோ பிடிக்கும். அண்ட் ஹாஸ்டலில் நான் யூஸ்வலாக குக் பண்ணவே மாட்டேன். இங்கே வந்து தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். வரும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று சமைச்சு சாப்பிட்ருவேன். ஸோ அன்றைக்கி அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லி நான் தான் ஃபுல்லாமே குக் பண்ணேன். இந்த மாதிரி கீரை ஹெல்த்தியான ஐட்டம்லாம் ஹாஸ்டலில் சாப்பிடவே முடியாது. அந்த மார்க்கெட்டில் என்ன கம்மியாக இருக்கோ அதுதான் நமக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு செம்ம போர் அடிச்சு போச்சு. எப்போயுமே இந்த சுரக்காய் கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்கும். சரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி பாலக்கீரையை வச்சு கீரை குழம்பு பண்ணேன். அண்ட் நிறையா யூடியூப் வீடியோ பார்த்து கடைசி வெங்கடேஷ் பட்டோடதை ஃபைனல் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தேன். எனக்கு அவுட்புட்டும் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. ஜஸ்ட்டு கீரையை ஃப்ரை பண்ணிவிட்டு பருப்பு போட்டு ஊற்றி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால அதையே பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக போட்டுட்டு 5 மினிட்ஸ் அப்படியே ஆயிலே ஃப்ரை பண்ணிட்டேன். இதுக்கு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. செட்டிலாக இருக்கட்டும் ஜஸ்ட் உப்பு மட்டும்தான் போட்டேன். அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்துச்சு. அது கலரே சேஞ்ச் ஆகி டர்ன்ஸ் அவுட் சூப்பராக இருந்தது. அண்ட் இதுக்கு நான் ரைஸ் வைக்கலான்னு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எப்போயுமே சமைச்சா அம்மா வச்சு கொடுத்துருவாங்க. அதில் தான் நான் ஃப்ரைட் ரைஸ் எடுத்து பண்ணுவேன். இந்த தடவை நானே ட்ரை பண்ணி சொதப்பி அந்த குக்கரில் ஓப்பன் பண்ணால் புஸ்வான மாதிரி புசு புசு தண்ணியாக வந்துகிட்டே இருந்துச்சு. லைக் சீக்கிரமாக ஆஃப் பண்ணி சீக்கிரமாக திறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சாதம் வச்சது எப்படி இருக்கணும் பார்க்கணுன்னு சொல்லி டக்குன்னு திறந்துட்டேன். அது ஏன்னா வந்துக்கிட்டே இருக்குது தண்ணி. சாதம்லாம் வெளியே போயிடுச்சு. அண்ட் இதுக்கு காம்பினேஷனாக அப்பளம் பொரிக்கிறத விட சுட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு அதுதான் எப்போயுமே பிடிக்கும். அண்ட் இந்த 4 காம்பினேஷன்ஸையும் வச்சு ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி லன்ச்சு. சாதம் வச்சு கீரை வச்சு நெய் ஊற்றி அண்ட் அப்பளமும் உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ செட்டிலாக அவ்வளோ டேஸ்டியாக ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.